மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? டிஎன்பிஎஸோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி எப்படிலாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராட்டஜிக்காக ஓகேவா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரே கேள்வியில் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்திகளை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நம்ம அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு நடப்பு செய்திகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் நடைபெற்ற எல்லா போட்டித் தேர்வுகளையும் சப்ஜெக்ட் கூட நடப்பு செய்திகளை மையப்படுத்தா அந்த கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தேவையான அந்த நோட்ஸை நான் கொடுக்குறேன். நீங்கள் டெய்லி வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர்ஸ் கேள்விகளுக்கு அந்த நிறைய சூப்பராக பதில்களை சொல்லுங்கள். அப்போ தான் தேர்வு டைமில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு நடக்கிற அந்த எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு எதுவுமே மறக்காது, ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். சரியாம்மா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குரியது. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள், அதாவது உள்ளடக்கம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 13ஆம் தேதியில் சூப்பரான சில முக்கிய தினங்கள் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடி அறிவிப்பு அறிவிச்சுக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக அது தொடர்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கலாச்சாரம் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி, எகிப்து நாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தமிழக அரசால் சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ள சில முக்கியமான சிலைகள், நினைவு அரங்கங்கள், அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமியில் முக்கியமான ஒரு செய்தி, பணவீக்கம் மற்றும் ஜிடிபி இரண்டையும் கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்டுள்ளது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி விஸ்வநாத் கோல்டர் குழு செய்தித்தாளில் வந்திருக்குது, எதுக்கு அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்தியா மேலும் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கோல்டன் ஆரோஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இதில் இருக்க ஒவ்வொரு செய்தியும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? ஒவ்வொரு செய்திகளும் அவ்வளோ முக்கியம். அதில் பேப்பரில் என்ன இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு இதை எப்படி கேட்பாங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கிறேன். இதில் எவ்வளோ டைம் எடுத்து இந்த நோட்ஸ் எடுக்கிறேங்கிறது எனக்கு தான் தெரியும். மக்களே, ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ, இதை பார்க்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க நீங்களும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல முக்கிய தினங்கள். பிப்ரவரி 13ஆம் தேதி அப்படின்னாலே நமக்கு மறக்கக்கூடாத முக்கியமான தினம் என்ன தினம்? தேசிய மகளிர் தினம். தேசிய மகளிர் தினம் அப்படின்னா நிறைய பேர் எங்கே போயிடுவாங்க? மார்ச் 8ஆம் தேதி. ஓகேவா? மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் மறக்காதீங்க. இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னா மார்ச் 8ஆம் தேதி. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி. அன்றைய தினம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது பர்டிகுலராக அப்படி பார்க்கும்போது, இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரிங்களா சரோஜினி நாயுடு அம்மையாரின் பிறந்த நாள் இன்றைய தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி. அன்றைய தினம் தான் இந்தியாவில் தேசிய மகளிர் தினம். சரிங்களா? இந்தியாவின் நைட்டிங்கேல் அல்லது பாரத கோகிலா என்று அன்போடு அழைக்கப்படும் நபர் தான் சரோஜினி நாயுடு அம்மையார். சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள் 1879 ஓகேவா ஹைதராபாத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதியில் பிறந்தவர். சரிங்களா? நிறைய சாதனை படைச்சிருக்கிறாங்க சரோஜினி நாயுடு அம்மையார். அதனால் அவங்களுடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் தேசிய மகளிர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே என்னைக்குமா? மார்ச் 8ஆம் தேதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான தினம். அதே மாதிரி உலக ரேடியோ தினம், சரியா? வேர்ல்டு ரேடியோ டே அப்படிங்கிறது பிப்ரவரி 13ஆம் தேதி மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு தினங்களும் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நாட்களில் பிப்ரவரி 14 என்ன தினம்? வேலண்டைன்ஸ் டே. சரியா? புல்வாமா தாக்குதல். அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. சரிங்களா? இப்படி நிறைய செய்திகள் அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பராக லிங்க் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பு தமிழ்நாடு அரசினால் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? சரி, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தை சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம், அந்த கேம்ப் எங்கு முதலில் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில். சரியா? எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாருங்க, ஜூலை 24, 2023 அன்று தருமபுரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு தருமபுரியில் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1989 1989 தருமபுரியில் மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அதே தர்மபுரியில் தான் மகளிருக்கான இந்த சூப்பரான திட்டத்தை தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. சரியா? திட்டத்தை தொடங்கல,
இந்த திட்டத்தை சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாமை தொடங்குறாங்க. சரிங்களா? சரி, முறைப்படி இந்த அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த திட்டமானது முதலில் தொடங்கப்பட்ட டேட்டு ஓகேவா, செப்டம்பர் 15, 2023. தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பச்சைப்பாஸ் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் இந்த திட்டத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள், சரியா, தகுதியுள்ள குடும்ப தலைவிகள். அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியில் அந்த பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும். அமௌண்ட் எவ்வளோமா? 1000 ரூபாய். இதில் வேற இந்த 1000 ரூபாய் தொகையானது 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கான தகுதிகள் என்னென்ன? சரி, இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பயனாளியோட அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள் நன்சை அல்லது 10 ஏக்கருக்குள் புன்சை நிலம் வைத்திருக்கலாம். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தியிருக்க வேண்டும். சரிங்களா? சரி, சமீபத்தில் என்ன அப்டேட் சொல்லி பாருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதங்களுக்காக முன்பணமாக 3 மாதங்களுக்கும் சேர்த்து 1000 ரூபாய்னா ஒரு 3000 ரூபாய் ப்ளஸ் கோடை கால சிறப்பு தொகுப்பாக ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ பார்ப்போம்? 3 மாதங்களுக்கு 3000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா 3000 ரூபாய் முன்பணம் ப்ளஸ் சிறப்பு தொகுப்பாக கோடை கால சிறப்பு தொகுப்பாக ஒரு 2000 ரூபாய். அப்போ எவ்வளவு? 5000 ரூபாய். சரியா? ஞாபகம் வச்சுமா? 5000 ரூபாய் பணம் ஓகேவா இந்த குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சு வழங்கியும் கொடுத்துட்டாங்க. சரி, அதான் இன்றைய தினத்தில் இன்னைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி தேசிய மகளிர் தினம். அன்றைய தினத்தில் காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகளின் அந்த வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன திட்டத்திற்காக? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரம். சரிங்களா? தகுதிகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசினால் இன்றைய தினம், சரிங்களா, அதாவது இன்றைய பிப்ரவரி 13ஆம் தேதியில் திறக்கப்பட்ட சிலைகள் மற்றும் சில நினைவு அரங்கங்கள். ஓகேவா? யார் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு, இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? சமதர்ம இந்த பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு சென்னை எக்மோரில் இருக்கிற கன்னிமரா நூலக அந்த கேம்பஸில் ஓகேவா கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டது. இது பழைய செய்தி சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி நான் சொல்லி பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை, என்ன பேருமா? சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு எங்கே சிலை வச்சுக்கிறாங்கம்மா? ஈரோடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நபர்களும் வரலாற்றில் முக்கியமானவங்க. ஆனால் இப்படி செய்திகளில் யார் வர்றாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள தான் பெரும்பாலும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக மெட்ராஸ் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான ப. சுப்பராயன் அவர்களுக்கு நாமக்கலிலும், மொழிப்போர் போராட்ட தியாகி சரியா கீழப்பாவூர் சின்னசாமி அவர்களுக்கு நினைவரங்கம் திறக்கப்பட்ட இடம் அரியலூர். சரிங்களா? ஏற்கனவே அந்த மொழிப்போர் போராட்ட தியாகிகள் தாளமுத்து நடராஜன் ஓகேவா, அவங்க மொழிப்போருக்காக போராடி அவங்களுடைய உயிரை இழந்திருப்பாங்க. அதை நினைவுபடுத்துகிற மாதிரி அவங்களுடைய தியாகத்தை போற்றுற மாதிரி ஜனவரி 25ஆம் தேதி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான நபர் சின்னசாமி அவர்களுக்கு நினைவரங்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இடம் அரியலூர். அதே மாதிரி சி. முத்துச்சாமி அவர்களுக்கு ஓகேவா கரூரில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இவர் காவேரி மீட்பு குழுவில் போராடியவர் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட்டவர். இப்படி யார் செய்திகளில் வராங்களோ அவங்கள பற்றி கூடுதல் செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முக்கிய நபர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்லும் கேட்பாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் சாலிடாக எக்ஸாமில் கேட்பாங்க. சரியாம்மா? மக்களை திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து மெதுவாக பொறுமையாக நடப்பு செய்தியில் படிங்க. சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருந்தா சரி வராது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சரி வராது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டையும் லிங்க் பண்ணி யார் படிக்கிறாங்களோ அவங்க போட்டித் தேர்வில் ஜெயிப்பது உறுதி. அதற்கான முயற்சிகளை நான் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தபடியாக இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு அதிரடி ஒரு மாற்றம், பணவீக்க கணக்கீட்டு அடிப்படை ஆண்டு மாற்றம். சரிங்களா? இந்தியாவில் சில்லறை விலை பணவீக்கத்தை, இந்த ரீட்டைல் பிரைஸ் அப்படி சொல்லுவாங்களே, இந்த சில்லறை விலை பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் சரியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க சிபிஐ,
அதற்கான அடிப்படை ஆண்டாக பேஸ் இயராக சரி இந்த வருஷம் இவ்வளோ ரேட் இருக்குது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படை ஆண்டுன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படை ஆண்டாக இதுக்கு முன்னாடி இருந்தது 2012ஆம் ஆண்டு, அதை தற்போது அதாவது பிப்ரவரி 12, 2026 முதல் இந்த டேட்டை இந்த வருஷத்தை அடிப்படை ஆண்டினை 2024ஆக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. சரியா, முக்கியமான செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாற்றம் 2023-24ஆம் ஆண்டின் வீட்டு நுகர்வு செலவின் ஆய்வின் அடிப்படையில் பிப்ரவரி 12, 2026 முதல் நடைமுறைக்கு வந்தது. இது தவிர கூடுதல் செய்தி பாருங்க. தேசிய புள்ளியியல் அலுவலகம் சரியா NSO வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரிக்கான சில்லறை பணவீக்கம் 2.75%, உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் 2.13% புதிய முறையில் கணக்கிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சில்லறை விலை பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டு இதுக்கு முன்னாடி 2012, இப்போ அதுலேருந்து அப்படியே டபுளா, அதாவது 2024 மாறி இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புதிய கணக்கீட்டு முறையில் பொருட்களின் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி ஓகேவா அந்த சில்லறை விலை பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கு எத்தனை பொருட்களை லிஸ்ட்ல சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 259 259 இருந்தது. அதை இப்போ எவ்வளோ மாற்றிருக்கிறாங்க, கடைசி லைனில் கீழே இருக்கு பாருங்க, 308 அதிகரிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா, அடுத்தபடியாக அதில் இருக்க அந்த லிஸ்ட் ஓகேவா கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கம்மா ஓகேவா. சேவைகளின் எண்ணிக்கை 40 50 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த பொருட்களையும் அதிகரிச்சிருக்கிறாங்க, சேவைகளின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. நான் இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம லேட்டஸ்ட் ஓகேவா ஒரு லேட்டஸ்ட் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஓகே, டிஜிட்டலைஸாக இருக்கிற ஒரு வேர்ல்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதனால் அந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியின் அடிப்படையில் சில பொருட்களை உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. சரிங்களா, என்னென்ன லிஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றாட செலவுகளை துல்லியமாக காட்ட கிராமப்புற வீட்டு வாடகை, சிஎன்ஜி, பிஎன்ஜி போன்ற எரிபொருட்கள், தொலைபேசி கட்டணங்கள், ரயில் விமான கட்டணங்கள், தபால் கட்டணங்கள், ஓடிடி சந்தாக்கள் உள்ளிட்ட தரவுகள் புதிதாக இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியன் எக்கனாமியில். சரியா, அடுத்தபடியாக ஓகேவா பாருங்க ஜிடிபி. சரியா, ஜி இதில் மிஸ் ஆயிருக்கு, வெரி சாரி. சரியா, ஜிடிபி கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டு மாற்றம் ஓகேவா பாருங்க. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு ஆண்டில் ஓகேவா எவ்வளவு பொருட்களும் பணிகளும் தயாரிக்கப்படுகிறதோ அதனுடைய மொத்த வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிடிபி கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டாக இதுக்கு முன்னாடி இருந்தது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 2012 சரி 2011-12 இருந்தது. அதை 2022 23 மாற்றி அமைக்க போகிறாங்க. இது எப்போது முதல் நடைமுறைக்கு வரப்போகுது, பிப்ரவரி 27 2026 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அங்கே சில்லறை விலை பணவீக்கத்திற்கு புதிய அடிப்படை ஆண்டு 2024, இந்த ஜிடிபி கணக்கீட்டிற்கான புதிய அடிப்படை ஆண்டு 2022 2023 மறந்துடாதீங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. சரிங்க, இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு ஒரு கமிட்டி உருவாக்கியிருந்தாங்க, ஒரு குழு. அதோட தலைவர் பிஸ்வநாத் கோல்டர், மறக்கக்கூடாது. சரிங்களா, என்ன கமிட்டி, பிஸ்வநாத் கோல்டர் கமிட்டி. ஜிடிபி கணக்கீட்டிற்கான அடிப்படை ஆண்டை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர், மறக்கக்கூடாது. இந்தியன் எக்கனாமியில் இருக்கிற கமிட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரி, அந்த ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ், பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் ஓகேவா இப்படி நிறைய இருக்குல்ல, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த அடிப்படை ஆண்டை மாற்றுவதற்கு பேஸ் இயர் மாற்றுவதற்கு அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் பிஸ்வநாத் கோல்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர், எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாதுகாப்புத்துறை தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. பிரான்சிடம் இருந்து F4-114 போர் விமானங்கள், அதாவது ரஃபேல் போர் விமானம் சொல்லுவாங்களே, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் F4 சொல்றாங்க. ஒரு 114 போர் விமானங்களை புதிதாக வாங்குவதற்கு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சரிங்களா, சரி அதோட பின்னணி என்ன, பழசு என்ன அப்படிங்கிற பார்க்க போறோம். பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து ரூபாய் 3.25 லட்சம் கோடி மதிப்பில் 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள், அதாவது ரஃபேல் F4 சொல்றாங்க. அந்த போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, DAC என்று அழைக்கப்படும் மத்திய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் தான் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, சரி இந்த 114 அதிநவீன போர் விமானங்கள்ல மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 18 விமானங்கள் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து நேரடியாகும். அப்போ இந்த ரஃபேல் போர் விமானத்தை பிரான்ஸில் தயாரிக்கிற நிறுவனம் எதுமா, டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். அதே மாதிரி 96 இந்த ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிலும் தயாரிக்கப்பட உள்ளன. ஓகேவா, இந்த ரஃபேல் போர் விமானமானது பயங்கர ஃபேமஸாக வேர்ல்டு ஃபுல்லாக எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அந்த பகல்காம் தீவிர தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசானது
ஓகேவா, ஒரு அதிரடி அந்த நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணது இந்த ரஃபேல் போர் விமானம், மறக்கக்கூடாது. அந்த ரஃபேல் போர் விமானம் எங்கேருந்து வாங்குறோம்? பிரான்சிடமிருந்து. அதை தயாரிக்கிற நிறுவனத்தின் பெயர் டசால்ட் ஏவியேஷன், மறக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, கோல்டன் ஆரோஸ், சரியா, தங்க அம்புகள் அப்படி சொல்லுவாங்க. சரியா, நம்ம பேர் பொன்வேல், அதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏரோங்கிற பேரில் தான் வரும். நம்ம பேரில் ஒரு படைப்பிரிவு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பாருங்க, இந்திய விமானப்படையின் முதல் ரஃபேல் போர் விமான படைப்பிரிவின் பெயர் தான் அந்த கோல்டன் ஏரோ. சரியா, நம்ம பிரான்ஸ்லேருந்து வாங்கணும்ல, அதற்கு அந்த ரஃபேல் போர் விமானத்தை முதல் முறையாக ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க. அந்த படைப்பிரிவிற்கு வைக்கப்பட்ட சிறப்பு பேர் தான் கோல்டன் ஏரோஸ். ஹரியானா மாநிலம், சரியா, ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இந்த ரஃபேல் போர் விமானம் உருவாக்கப்பட்ட, சரிங்களா, ஒரு புதிய படைப்பிரிவாக சேர்க்கப்பட்டது. அந்த படைப்பிரிவிற்கு வைக்கப்பட்ட பேர் தான் கோல்டன் ஏரோஸ், மறக்கக்கூடாது. சரிங்களா, ஏதோ பாட்டு கூட வரலாம், இந்த கோல்டன் ஏரோ ஏதோ பாட்டு வந்து ஞாபகம் இருக்குது. சரி, பார்த்துக்கோங்க. இந்த படைப்பிரிவு ஜூலை 2020 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. ஓகேவா, அதே மாதிரி இந்த ரஃபேல் போர் விமானத்தின் இரண்டாவது படைப்பிரிவானது எங்கு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்துள்ள காசிமாரா விமான தளத்தில் அமைக்கப்பட்டது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்திய அரசு எப்போ அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, கோல்டன் ஏரோஸ் ரஃபேல் போர் விமானம், ஹரியானா, மறக்காதீங்க. அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, எகிப்து நாட்டில் தமிழ் பிராமி, சரியா, தமிழ் பிராமி எழுத்துக்கள், சரி, இந்த பிராமின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் உள்ள புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான கிங்ஸ் பள்ளத்தாக்கு, என்ன பேருமா, வேலி ஆஃப் தி கிங்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த தமிழில் இருக்கிற அந்த பிராமி எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பாறை கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் கல்வெட்டுகள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா, 2000 வருஷத்துக்கு பழமையானது. அப்புறம் அப்படின்னா நம்முடைய தமிழர்களின் கலாச்சாரம், வியாபாரம் ஏதோ ஒரு வகையில் இங்கிருந்து எகிப்து வரைக்கும் இருக்குது. அதுதான் முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்வெட்டுகளில் ஒரு முக்கியமான நபரை பற்றி நிறைய இடங்களில் அந்த கல்வெட்டுகளை இடம்பெற்றுள்ளது. அந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, சிகை கொற்றன். என்ன பேரு? சிகை கொற்றன் அப்படிங்கிற பேர் தான் பலமுறை அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் பண்டைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு வணிகராக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. வரட்டும், பார்த்திருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி எகிப்தின் நைல் நதிக்கரையில் உள்ள தீபன் நெக்ரோபோலிஸ், சரிங்களா, அந்த பகுதியில் இருக்கிற அந்த கல்லறைகளில் தான் இதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, கிடைச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழ் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எகிப்து. அங்கே இருக்கிற யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலம் கிங்ஸ் பள்ளத்தாக்கு. இப்படி செய்தியில் வந்ததுனால அந்த கிங்ஸ் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு கேட்கலாம். எங்கே இருக்கு? எகிப்தில். ஓகேவா, எகிப்தில். அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி, தேசிய மற்றும் சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் செஸ் கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் செஸ் கேள்வி, சில்லறை விலை பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு எது? நான்காவது சூப்பர் செஸ் கேள்வி, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிங்ஸ் பள்ளத்தாக்கு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியுள்ளது? ஆறாவது சூப்பர் செஸ் கேள்வி, ஜிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? கூடுதலாக போனஸாக ஜிடிபியை கணக்கிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு எது? இதற்கான பதில்களை அருமையாக கமெண்டில் சொல்லுங்கள். மக்களே, சும்மா பார்த்துட்டு தள்ளிட்டு போகாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பயன்படுத்திக்கோங்க. எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. 2026 நம்முடைய அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.